மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி இல்லையா? ஸோ பெண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு குடும்ப நலன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன தான் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு உயர் பதவியில் இருந்தவங்களுக்கும் ஒரு குடும்பத்தில் நம்ம கணவர் பிள்ளைகள் இவங்களுடைய நலம் கருதி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நினைப்பாங்க. நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட இப்போல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் வரதை வச்சு எனக்கு இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம பெண்கள்.com நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆன்மீகம், கடவுள் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்களும் கூட. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பெண்கள்.com நிகழ்ச்சி எந்த அளவுக்கு மற்றவர்களை மாற்றி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி நம்மளுடைய வீட்டில் ஒரு லக்ஷ்மி பூஜை பார்த்தோம், வீட்டை எப்படி நல்லா வச்சுக்கணுன்றதை நம்ம எல்லாம் நிறைய பதிவுகள் நம்ம போட்டுக்கிட்டு தான் வரோம். ஒரு வீட்டினுடைய நுழைவாயில் எந்த இடத்துக்குமேங்க, ஒரு கோவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கோவிலில் நுழைவாயில் எவ்வளோ முக்கியம் இல்லைங்களா? அதனால் ஒரு துவாரம்னு சொல்கிறது, அந்த என்ட்ரன்ஸை எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம்னா துவாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும் பொழுது அந்த தலை வாசலில் பார்த்திங்கன்னா அந்த நிலக்கால் பூஜை அப்படிங்கிறதே ஒரு சிறப்பாக நம்ம செய்வோம். அந்த நிலக்கால் பூஜைக்கு நிலக்காலுக்கு ஒரு துணி கட்டி, அதுக்கப்புறம் நிலக்காலுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் போட்டு பூமியில் வைக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாழக்கூடிய நம்மளை அது எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி ரீட்டைன் பண்ணணும் இல்லையா? ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி ஒரு நிலக்கால் பூஜை செஞ்சுட்டோம், அதோடு அந்த நிலக்காலை விட்டுறோமா? கிடையவே கிடையாது. அந்த நிலக்காலுக்கு நிச்சயமாக நம்ம தினமுமே பார்த்திங்கன்னா காலையில் வாசலில் கோலம் போடுறோம் இல்லைங்களா? கோலம் போடும்போது அந்த நிலக்காலை நல்ல ஈரத்தால் தொடச்சிட்டு அரிசி மாவில் கோலம் போடுறது அவ்வளோ விசேஷம். நம்மளால் மற்ற வேலைகள் பண்ண முடியலைனாலும் இந்த ஒரு வேலையாவது நம்ம பண்ணலாம். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் போய் பார்த்திங்கன்னா அந்த நிலக்கால் வாசலில் நல்லா சாணி போட்டு மெழுகுவாங்க. ஏன்னா வீட்டிலையே பசுமாடு இருக்கும். அந்த சாணி போட்டு அந்த இடத்த மெழுகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அவங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்னா, பசுமாட்டினுடைய சாணத்தில் நல்லா மஞ்சளை போட்டு நல்லா கரைப்பாங்க. கரைச்சி நல்லா வாசலில் மெழுகுவாங்க. இது அவங்களுக்கு எந்த விதமான விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க ஒரு பாதுகாப்பான ஒரு தடை. அப்போது அது ஆன்டிபாக்டீரியல் எலிமெண்ட் நமக்கு மஞ்சளில் நிறைய இருக்குது. அப்போது அந்த காலத்தில் எல்லாமே ஒரிஜினலாக இருந்தது. இன்றைக்கி கிராமங்கள்லேயே ரொம்ப இந்த மாதிரி சாணி போட்டு மெழுகிறது அப்படிங்கிறதே குறைஞ்சிருச்சு. ரொம்ப பார்க்குறவங்க மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினமும் காலையில் நம்ம ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னா கூட ஒரு ஈர துணியை வச்சாவது உங்களுடைய நிலக்காலை நீங்கள் நல்லா மெழுகணும். இப்போ நிலக்கால் எனக்கு அது பலகாவாக இல்லை. இப்போ ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா வெறும் அந்த 2 சைடு மட்டும்தான் அந்த ஃப்ரேம் இருக்கும், கீழே அந்த ஃப்ரேம் இருக்கவே இருக்காது. இந்த கீழ் ஃப்ரேமும் கண்டிப்பாக வைக்கிறது நல்லது. அந்த தடை இருக்கணும். அந்த வீட்டில் ஒரு உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துக்குமே அந்த படிக்கட்டுக்கு பதிலாக ஒரு மர ஃப்ரேம் வைக்க தான் செய்யணும். பட் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் எஃபெக்ட்டு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலக்கால் மரப்பலகை வைக்கிறதில்ல. கண்டிப்பாக நமக்கு அந்த ஃப்ரேமில் 3 மட்டும் இல்லாமல் 4 வச்சாதான் வீட்டுக்கும் ஐஸ்வர்யம். இந்த இடத்துக்கு நம்ம சைடில் 2 சைட்லேயுமே நல்லா மஞ்சள் பூசணும். இதில் மஞ்சள் பார்த்திங்கன்னா லைனாக இந்த மாதிரி மஞ்சள் பூசிட்டு குங்குமத்தை டாட்டாக வைக்கணும். இதில் ஏதாவது கவுண்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 மஞ்சள் லைனும் 3 மஞ்சள் குங்குமத்தினுடைய அந்த டாட்ஸும் வைக்கலாம். ஸோ 3 மஞ்சளில் லைன் இருக்கணும், 3 டாட் இருக்கணும், 6 கண்டிப்பாக இருக்கணும். இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6. இப்போ நிலக்காலில் நம்ம குங்குமம் இது கோலம் எல்லாம் போட்டாச்சா? இந்த கோலம் போட்ட பிறகு நம்ம நிலக்காலுக்கு மேலே ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது நிலக்காலுக்கு மேலே எப்பொழுதுமே சில வீட்டுக்குள்ளே எதுவும் ஒரு தீய சக்தி அண்டாத அளவுக்கு சில பொருட்களை நம்ம கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதில் படிகாரம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றுன்னு சொல்லலாம்.
ஸோ இது வந்து மாதத்தில் ஒரு நாள் நம்ம அதை கண்டிப்பாக மாற்றிடணும். ஒரு தடவை கட்டிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதில் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வர ஒரு சில பொருட்களை கட்டுவாங்க. இந்த ஒற்றை கண் இருக்கக்கூடிய தேங்காய், இந்த ஒரு கண் தேங்காய் வந்து ரொம்ப விசேஷம், திருஷ்டி எடுக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், அதே மாதிரி இந்த கொமட்டிக்காயின்னு ஒரு காய் உண்டு, அந்த காய் வந்து கட்டுவாங்க. சோத்துக்கத்தாழை, ஆலோவேரான்னு சொல்கிறோம் இல்லையா, அது, கருப்பு கயிறு, இப்படி ஒவ்வொருத்தர் அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் கட்டுவாங்க. இதில் இந்த குதிரை லாடம் வந்து ரொம்ப விசேஷம். அது ரொம்ப தேஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை லாடம், நல்ல தேஞ்ச குதிரை லாடம் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து போட்டோம்னா எந்த விதமான காற்று கருப்பும் நமக்கு அண்டாதுன்னு. சரி, இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க அப்படிங்கும்பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், வீட்டை விட்டு வெளியில் வரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு வெளியில் அட்மாஸ்ஃபியரை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறந்து போன ஆத்மாக்கள் சுற்றிகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து நம்மளை சுற்றி இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் உண்மையானா கண்டிப்பாக உண்மை. இது எந்த காலத்திற்குமே உண்மையான ஒன்று தான். இந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் சுற்றின்னு இருக்கும்போது நம்மளுடைய வீட்டில் எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம எந்த விதமான ஒரு ஆன்மீக இதுவும் பண்ணவே இல்லை, ரொம்ப ஒரு வீட்டில் விளக்கு கூட ஏற்றுறதில்ல, ஒரு ஸ்லோகம் சொல்கிறதில்ல, சாம்பிராணி காமிக்கிறதில்ல, இப்படி எந்த இதுவுமே இல்லைன்னா நெகட்டிவ் வந்து சீக்கிரம் அட்ராக்ட் ஆகும். அப்போது உங்கள் வீட்டு வாசல்லையும் எந்த விதமான ஒரு தற்காப்பு இல்லை, அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக சில தீய சக்திகள் நம்ம வீட்டில் வந்து உட்கார்றதுக்கான இதை நம்மளே வழிவகுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நிலக்காலில் வந்து மஞ்சள், குங்குமம், அதே போல் மேலே வந்து இந்த சோத்துக்கத்தாழை, படிகாரம், குதிரை லாடம் இதெல்லாம் போட்டு வைக்கிறது. ஸோ வந்தால் கூட அது அப்படியே அது திரும்பி போகிறதுக்கோ இல்லை வந்த இடத்துலையே நம்ம இந்த மாதிரி டெய்லி தெய்வங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழம்லாம் கட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, எலுமிச்சம்பழம் 2 அறுத்து அதில் குங்குமம் தடவி வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு பலின்னு அர்த்தம். நம்ம வந்து காவு கொடுக்கறதுக்கு சமம் தான் இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அறுத்து வைக்கிறது. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு தீய சக்தியை வராத அளவிற்கு பாதுகாத்து செய்வதற்கு இது எல்லாம் நமக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம கவனமாக பார்த்து தான் செய்யணும். இது பண்ணாமையே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் வருவதற்கான வாய்ப்பை நம்மளே உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அதனால் வீட்டினுடைய நிலை வாசல் அப்படிங்கிறது தெய்வத்தை வரவழைக்கிற ஒன்றாக இருக்கணுமே தவிர நம்ம தீய சக்திகளை வர வைக்க ஒரு பொருளாக அதை நம்ம வைக்கவே கூடாது. அதனால் முடிஞ்ச வரையிலும் நம்மளால் ஒரு நல்லா தொடச்சி மஞ்சள் இட்டு கோலம் போட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காமித்து நம்ம வந்து அந்த நிலக்கால் வாசலையும் எப்பொழுதுமே வணங்கக்கூடிய ஒரு பொருளாக வைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலக்கால் வாசலில் வந்து எப்பொழுதும் நம்ம வீட்டில் இறந்தவங்க பித்ருக்கள் வந்து அங்கே காவலாக இருப்பாங்க. ஒரு அமாவாசை நேரங்கள்லேயோ பௌர்ணமி நேரங்கள்லேயோ இந்த கன்னி தெய்வமாக இறந்தவங்கள்லாம் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. நீங்கள் ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்துருக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கண்ணில் வந்து அது தெம்படும், யாரோ வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. ஒரு அந்தி வேலையில எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உருவங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் இந்த நிலக்கால் வாசலுக்கு வெளியில் ஒரு வெத்தலை வச்சு ஒரு கற்பூரம் வச்சு, அது இறந்தவங்களாக இருக்கலாம், கன்னியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு குலதெய்வமாக கூட இருக்கலாம், ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வத்திற்கும் அது ஒரு பாதுகாப்பு, வெளியில் காவலாக இருக்கிற தெய்வங்களுக்கும் நம்ம வணங்கக்கூடிய ஒரு முறை, கன்னி தெய்வங்களுக்கு நம்ம வந்து ஒரு வணக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். அதனால் இது எல்லாம் ஒரு வீட்டு வாசப்படி தானே, அங்கே செருப்பை விடுவாங்க கரெக்டாக அந்த இடத்துல, இல்லை வரவங்க செருப்பை விடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வரவங்கள்ட்டையும் அந்த மாதிரி நிலவாசல்கிட்ட செருப்பை விடுறதுக்கு அனுமதி பண்ணாதீங்க. வீட்டு நிலைவாசல் அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வம் வசிக்கக்கூடிய ஒரு இடம். அதனால்
அது எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நிலைவாசலை எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.